கார்த்தியை பற்றின ஹிஸ்ட்ரி அத்தனையும் தீபாவளி ஒன்று விடாமல் கண்டுபிடிச்சிடுறாங்க. கார்த்தி எங்கே பிறந்தாரு, கார்த்தியோட அம்மா யார், அப்பா யார், தம்பிங்க எத்தனை பேர், பாட்டி தாத்தா யார், இவங்க ஊருக்கு எதுக்காக வந்திருக்காரு, அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் அங்கே என்ன நடந்தது, அந்த கும்பாபிஷேகத்தில் பாட்டி ஊர்க்காரங்களும் கேட்டுக்கிட்டது என்ன, மாமா குடும்பம் திரும்ப இந்த ஊரில் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக நானே அவங்கள சமாதானம் பண்ணி இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்னு கார்த்தி சொல்லிட்டு திரும்ப இங்கே வராரு. கார்த்தியை பார்த்து பிடிச்சு போனதும் சாமுண்டீஸ்வரி தாமாக ரேவதிவே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல முடியாத கார்த்தி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக கார்த்தி அவரோட பிஸ்னஸ் வேலைகள் அத்தனையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த குடும்பத்துக்காகவே வந்து நிற்கிறாங்க. இது எல்லாம் எப்படியோ ஒரு வழியாக தீபாவளி கண்டுபிடிச்சிடுறாங்க. நாம் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த விஷயத்தை நாம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சப்மிட் பண்ணணுங்கிறாங்க. அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, மேடம் இவர் ஒன்றும் குற்றவாளி கிடையாது, நல்லவர், ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக இவர் உண்மைகளை மறைச்சு வந்து சேர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா ரெண்டு குடும்பத்தையும் பிரித்து வச்சிருவாங்க, நீங்கள் நல்லா யோசிக்கணுங்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு பக்கமாக நிற்கிறத விட்டுட்டு இதை விஷயத்தை நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லித்தான் ஆகணுமான்னு கேட்குறாங்க. இதை பாருங்க, நமக்கு சாமுண்டீஸ்வரி கொடுத்துருக்கிற வேலை என்ன, உங்கள் மருமகன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம சொல்ல வேண்டிய அசைன்மெண்ட் தான். நம்ம வேலை என்னமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது தான் நம்மளோட வேலை. இதில் நியாயம் தர்மம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாங்க தீபாவளி. ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு மனுஷன் செஞ்சிருக்காருன்னா அவர் பக்கம் நிற்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க. மேடம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க குடும்பம் ஒன்று சேர்ற வரைக்கும் நாமளும் இந்த கேஸை தள்ளி போடலான்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம உண்மையாக தான் இருக்கணும், இதை நம்ம மறைச்சு நமக்கு என்ன பிரயோஜனம், அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க தீபாவளி. வீட்டில் சாமுண்டீஸ்வரி கிளம்பி வெளியில் வர்றாங்க. என்னது எல்லாருமே உட்காந்துருக்காங்களே, நம்ம கிளம்பி போனோம்னா எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு சரி இருந்தால் இருக்கிறாங்க, நம்ம போய் என்னென்ன பார்த்துட்டு வந்துடலான்னு எல்லாத்தையும் தாண்டி வரும்போது அப்போ சந்திரா கேட்குறாங்க, அக்கா எங்கே போகிறக்கா, நானும் கூட வரேங்கிறாங்க. இல்லை சந்திரா, நான் ஒரு முக்கியமான வேலையை போகிறேன், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க. போகும்போதே அப்போ கால் இடருது, அக்கா கால் தடுக்குதே, இருக்கா இருந்து தண்ணி குடிச்சிட்டு போ, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏன் இப்படி பதறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாமுண்டீஸ்வரி வரும்போது படி தட்டி விடுது. படி தட்டி விட்டதும் அப்பவும் உலக போகிறாங்க. அந்த நேரம் எல்லாருமே கூட்டமாக கூடி வந்ததும், அம்மா உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேண்டாம் நான் போகலாங்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இங்கே பாருக்கா, முதல்ல கால் இடர்ச்சி, இப்போ படி தடுக்குது, ஏதோ அபசோகனமாக இருக்குது, வாக்கா உட்காந்துட்டே போகலாம். எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்கிறோம்ல, வா வந்து தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சரின்னு வந்து வாங்கி தண்ணி குடிச்சிட்டு உட்காடுறாங்க. சரி நான் கிளம்புறேங்கிறாங்க. இதை பாரு சாமுண்டீஸ்வரி, நீ ஏதோ அவசரமாக போகிறேன்னு தெரியுது, இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து போ. சாமுண்டீஸ்வரியை பார்த்து சந்தேகப்படுறாங்க சந்திரா. அக்கா முகமே சரியில்லையே, இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, இவ ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க போவா போல இருக்கு. ஆனால் இவளை இப்படியே விடக்கூடாது, நம்மளும் கூட போகலான்ட்டு. இங்கே பாருக்கா, நீ தனியாக போக வேண்டாம், நானும் உன் கூட வரேங்கிறாங்க. ஏய் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், பேசாமல் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி போய் காரில் உட்காரும்போது காருக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு ஒன்று கடிச்சிருது. அந்த பாம்பு கடிச்சதும் ஆன்னு சத்தம் போடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த அத்தனை பேர் ஓடி வந்து சாமுண்டீஸ்வரி உனக்கு என்னாச்சுங்கிறாங்க. பாம்பு கடிச்சிருச்சுங்கிறாங்க. அப்போ ரேவதி அந்த பாம்பை பார்த்துடுறாங்க. ஐயோ பாம்பு தான் போகுது அப்படிங்கிறாங்க. உடனே போய் வைத்தியரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதும் ஒரு போய் வைத்தியர் அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அந்த அம்மா வந்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு முதலுதவி செய்கிறாங்க. நல்ல வேலை நாகபாம்பும் இல்லை, கட்டு வரியனும் இல்லை, ஏதோ ஒரு விஷப்பூச்சி, கடிவாயில் தான் கொஞ்சம் விஷம் இருக்குது, அதுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், சரியா போயிடும், நீங்கள் பயப்படாதீங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காங்க, ஐயோ தீபாவளி மேடம் வேற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே இப்படி வேற நடத்து போச்சு, எப்படி போய் பார்க்கறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே கால் அசைச்சிக்கிட்டு டென்ஷனில் உட்காந்துருக்காங்க சாமுண்டீஸ்வரி. இதை பார்த்த கார்த்தி சொல்கிறாங்க, கால் அசைக்காமல் உட்காந்துருங்க, இல்லைன்னா விஷம் கால் பூரா பரவிடுன்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, பாதுகாப்பாக இருங்கிறாங்க. நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி தனியாக ரூமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தீபாவளிக்கு ஃபோனை பண்ணி, என்ன தீபாவளி மேடம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அது யாருன்னு சொல்லுங்கள், நான் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்லை மேடம், நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், இதில் ஃபோனில் சொன்னால் சரியாக இருக்காது, நான் நேர்லேயே உங்ககிட்ட சொல்கிறேங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லணும், நான் அவளோட எதிர்பார்க்குறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பரவாயில்ல, நான் உங்களை நேர்லேயே பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லிடுறேன், நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க தீபாவளி. அடடா, அந்த ராஜா சேதுபதியோட பேரை யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அவளோட இருந்தோம். ஆனால் தீபாவளி மேடம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுட்டாங்களே, சரி பார்த்துக்கலாம், நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. வீட்டில் புடவைக்காரர் வந்து சாமுண்டீஸ்வரி மேடத்தை கூப்பிடுறாங்க. அப்போ சுவாதி வந்து, நீங்கள் யாருங்க, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், எங்கள் அம்மாவை கூப்பிடுறீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அம்மா புடவை எடுக்கிறேன்னு கூப்பிட்டுருந்தாங்க, அதான் வந்தேங்கிறாங்க. நான் சொல்லலையேங்கிறாங்க. இல்லை நான் தான் சொன்னேங்கிறாங்க கார்த்தி. நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் எதுக்கு சொன்னீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் நாளைக்கு மாமா சாமி கட்டி ஆட போகிறாரு,
வரல, அதனால எல்லாத்துக்கும் உங்களுக்கு புடவை எடுக்கணும், இது ஊர் வழக்க முறைங்கிறாங்க கார்த்தி. இதெல்லாம் கூடவா முறை அப்படின்னு சுவாதி ஆச்சரியமா கேட்கும்போது, அப்ப ராஜராஜன் சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நாங்க இதே ஊர்ல பிறந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட துணி எடுக்கணுங்கிறது எனக்கு தோணவே இல்லை. ஆனா நீங்க இது ஞாபகமா எப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்க. நாங்க சின்ன வயசுல எங்க அப்பா சாமி கட்டி ஆடும்போது எங்க அம்மா எல்லாத்துக்கும் துணி எடுப்பாங்க. எங்க அப்பா சாமி கட்டி ஆடும்போது வீடே கலகலன்னு இருக்கும். ஒரு பக்கம் கிடா வெட்டுவாங்க, எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் பலகாரம் போடுவாங்க, எல்லா உறவுகள் எல்லாரும் வருவாங்க, எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுத்து அத்தனை பேரும் அவ்வளவு சந்தோஷமா வீட்டுல அவ்வளவு கலகலப்பா இருக்குமாப்ல. அப்பா அப்பவெல்லாம் வீடே ஒரே கலகலப்பா இருந்திருக்கும் போல இருக்குதுங்கிறாங்க. ஆமாம்மா, இதையெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்போ மாப்பிள்ளை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. அதே மாதிரி நம்ம வீட்லயும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜராஜன். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரா, ஆமாம்மா, மாமாவுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும், உடனே அவங்க அப்பா அம்மா பெருமையை பிளாஸ்டாக்காக சொல்ல ஆரம்பிச்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு கோவம் வருது. ஏன் சந்திரா, என் தாய் வீட்டு பெருமையை சொன்னா உனக்கு என்ன கோவம் வருது. மயில் வாகனம் சந்திராவை மூக்கறுத்தோடுற மாதிரி பேசுறாங்க. இதை பாருங்க சின்னத்தை, மாமாவுக்கு சொல்ற அளவுக்காவது அவங்க தாய் வீட்டு பெருமை சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் ஒண்ணும் இல்லையே, பேசாம அமைதியா ஓரமா நிக்க வேண்டியதானுங்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் மயில் வாகனத்தை முறைக்கிறாங்க. ஏமா புடவையெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா, எல்லாரும் பாக்குறீங்களாங்கிறாங்க துணிக்காரரு. புடவைக்காரரு புடவையெல்லாம் விரிச்சு வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ரேவதி கார்த்தியை எடுத்து தர சொல்றாங்க. ஒரு புடவை இல்லை, எனக்கு 2 புடவை செலக்ட் பண்ணி கொடுங்கிறாங்க. கார்த்திக்கும் ரேவதிக்கு பிடிச்ச மாதிரி 2 புடவை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மயில் வாகனம் கார்த்திக்கு ரேவதி மேல பிரியம் அதிகங்கிறாங்க. இல்ல இல்ல, எங்க அக்காவுக்கு தான் கார்த்தி மாமா மேல பிரியம் அதிகம், அதனால தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்குறாங்கன்னு சுவாதி சொல்றாங்க. மயில் வாகனம், இல்ல இல்ல, கார்த்தி மாப்பிள்ளைக்கு தான் ரேவதி மேல பிரியம் அதிகம், அதனால தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கு. சரி விடுங்க மாமா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, வேணா ஒரு போட்டி வச்சுக்கலாங்கிறாங்க. எது போட்டியா, அதை எப்படி நம்ம போட்டியில கலந்துக்கிறதுங்கிறாங்க மயில் வாகனம். ஆமா, யாருக்கு பிரியம் அதிகங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிடலாங்கிறாங்க. எங்க காலேஜ்ல எல்லாம் இப்படித்தான் டெஸ்ட் பண்ணுவாங்கிறாங்க. ஐயோ, என்னது காலேஜ்ல இப்படி டெஸ்ட் பண்ணுவீங்களா, அப்ப நீ யாரையும் லவ் பண்ணுவே போல இருக்குங்கிறாங்க. ஐயோ, என்ன வம்புல மாட்டி விடாதீங்க மாமா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சரி டெஸ்ட்டுன்னு வேறு சொல்லிட்டு, சரி எப்படி டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க மயில் வாகனம். அது ஒன்றும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர உட்காந்துக்கணும், கண்ணை சிமிட்டாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். யார் முதல்ல கண்ணை சிமிட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அன்பு கம்மின்னு அர்த்தம். கண்ணை இமைக்காமல் பார்க்கணும். அப்படி ஒரு வேளை கண்ணை இமைச்சோ இல்லை வேறு பக்கம் எங்கேயாவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தங்கிறாங்க சுவாதி. ஓ, இது கூட நல்லா தான் இருக்கே சுவாதி, இந்த விளையாட்டு நல்லா தான் இருக்கு. நீ காலேஜ் போனது இந்த மாதிரி கேம் கற்றுக்கிட்டு வரது தானே என்னவோ தெரியல. ரோஹிணி, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மயில் வாங்கினீங்க. என்ன மாப்பிள்ள, இதில் உங்களுக்கு இஷ்டமாங்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க கார்த்தி. இல்லை இல்லை, அவள் சொல்கிறது நல்லா தானே இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், இதில் நீங்கள் கலந்துக்கான்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒத்துக்க சொல்லி கேட்டதுனால கார்த்தியும் சரிங்கிறாங்க. ஆஹா, இப்போ பாருங்க என் சகலியோட திறமைய எப்படி காதலோட அன்பை நிரூபிக்க போறாருன்னு சொல்லி மயில் வாகனம் கார்த்தியை உஸ்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியும் இவங்க கிட்டே இன்னைக்கு தப்பிக்க போறதில்ல, எப்படி இருந்தாலும் வசமா மாட்டிட்டோம், சரி ரேவதியை விட்டு பார்க்க வேண்டியதான். 1 2 3 சொல்லி விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி ரேவதியை பார்க்கவும், ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் சிமிட்டாம பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்திக்கு ஃபோன் வந்துடுது. கார்த்தி ஃபோனை பார்க்காமையே அட்டன் பண்ணி பேசி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணியும் வைக்கிறாங்க. அதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அடே அப்பா, கார்த்தி தான் ரேவதி மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வகையில் ஒரு கட்டத்தில் ரேவதி கண்ணை சிமிட்டிடுறாங்க. அதை பார்த்து தான் அங்கே இருந்த எல்லாருமே, ஏய் ரேவதி, நீ கண்ணை சிமிட்டிட்ட, நீ தான் தோத்து போயிட்ட, கார்த்தி தான் ஜெயிச்சிருக்காருங்கிறாங்க. அச்சோ, நான் அவர் மேலே உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கேங்கிறாங்க. பரவாயில்ல விடுடி, இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானேன்னு சாமுண்டேஸ்வரி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் ரூமுக்கு போனதுக்கப்புறம் கார்த்திகிட்ட ரேவதி வந்து கேட்குறாங்க, என் மேலே நீ இவ்வளோ அன்பு வச்சிருக்கியாங்கிறாங்க. சிரிக்கிறாங்க கார்த்தி. ரேவதி கார்த்திகிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்குறாங்க. ஆமாம், நீ எதுக்காக 2 புடவை எடுத்த அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, அதுவா, ஒன்று கோயில் கும்பாபிஷேகத்துக்கு, இன்னொன்று என்னோட வளகாப்புக்குங்கிறாங்க ரேவதி. இதை கேட்டதும் கார்த்தி ஆச்சரியப்படுறாங்க. என்ன சொல்கிறேனே, ஆமாம், எனக்கும் கூடிய சீக்கிரம் வளகாப்பு நடக்கும் இல்லையா, அந்த வளகாப்புக்கு நான் இன்னொரு புது புடவை எடுக்கிறதுக்கு இப்போவே எடுத்து வச்சுக்கிட்டேங்கிறாங்க. ரொம்ப கற்பனையை வளர்த்துட்டு இருக்கிறேங்கிறாங்க கார்த்தி. கண்டிப்பாக இது நடக்கத்தான் போகுதுங்கிறாங்க ரேவதி. காளிமா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்க கிட்ட பேசிட்டு, அந்த ராஜராஜன் தானே நாளைக்கு கும்பாபிஷேகத்தில் சாமி ஆட போகிறான், அவன் கதையை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி சித்தி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன் அவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு ரவுடியை வர வச்சு, இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் தான் சாமி ஆட போகிறான், அவன் கதையை நீ முடிச்சிடணும்னு சொல்லி வேலையை கொடுக்குறாங்க. சித்தி, கரெக்டான நேரத்தில் கரெக்டான பிளான் போட்டிருக்கீங்கிறாங்க. ஆமாடா, இந்த ராஜராஜனை முடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, சாமுண்டீஸ்வரியோட கோவம் இந்த கிழவி மேலே இன்னும் தனியாது, திரும்பவும் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன், அதுக்கான ஏற்பாட்டை தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க காளிமா. இந்த தந்திரங்களை கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாங்க.